ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாருக்கும் வாய் இருக்கா இல்லையா? நல்ல சத்தமா ஹல்லேலூயா சொல்லணும். பரலோகத்துக்கு போன உடனே நம்ம சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா பாஷைகளிலும் மாறாத ஒரு வார்த்தை ஹல்லேலூயா. 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 அதை பரலோகத்தில் இடி முழக்கம் போல சொன்னார்களாம். எப்படி சொன்னார்கள்? இடி முழக்கம். அதெல்லாம் விளக்க நேரம் தர மாட்டேங்க. கண்களை மூடி நாம் ஜெபி. பூமி அகிலமும் சாட்சியாகவே உங்கள் என்ற கட்டளையதார். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இந்து அந்த தொண்டை செய்குவே. ஆத்துமாவும் தேகம் யாவும் இந்து தந்து தொண்டை செய்குவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்று ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்று ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த வேளையிலும் நீர் சொன்ன வசனத்தின்படி பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, ஆமென், அந்த பலத்தோடு கூட ஆண்டவரே நீர் என்னை நடத்தினதையும் பூமி முழுவதும் நீங்கள் சாட்சியாய் இருப்பீர்கள் என்பதையும் என் தேவன் வெளிப்படுத்தும் இந்த தருணத்துக்காக கோடி நன்றி அப்பா. இந்த தருணத்திலே நீர் மகிமை அடைவீராக, வெற்றி சிறக்க பண்ணுவீராக, ஜெய கிறிஸ்துவா இறங்கி வருவீராக. கரம் பற்றி நடத்தி இந்த மாதம் முழுவதும் நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி. புதிய மாதத்திலும் நீர் எங்களுக்கு பொழிய போகிற நன்மையும் கிருபைக்குமாக நன்றி செலுத்தி அர்ப்பணிக்கிறேன். பொறுப்படுத்தி வழி நடத்து. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு பேரே அல்லேலூயா கஸ்தூரி. ஹல்லேலூயா. எங்கள் அன்னை மோகன் சிலாசரஸ், எங்கள் அன்னை இயேசு தினகரன் ஐயா, எங்கள் அன்னை சாம் ஜெபத்துர, எங்கள் ஐயா பெர்க்மேன்ஸ் ஃபாதர், இவங்கெல்லாம் எனக்கு கொடுத்த பேர் என்னது? அல்லேலூயா கஸ்தூரி. எங்கே இருந்தாலும் அல்லேலூயா போட நான் என்ன செய்ய மாட்டேன், அஞ்சவே மாட்டேன். இது கர்த்தர் எனக்கு கொடுத்த மறுபெயர். என்ன பேர்? யாக்கோபு. யாப்பே தாற்றங்கரையில் உட்கார்ந்து ஜெபித்தான் இல்லையா? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை நான் போக விடேன். என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரு? என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரு? நீ இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவாய். இஸ்ரவேல் எனப்படுவாய். மறுபெயர் கொடுத்தார். ஹல்லேலூயா. 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 உன் வாயை விரிவாய் தர அதை நான் நன்மையால் நிரப்புவேன். எனக்கு அருமையானவர்களே, என் தாயார் பிறந்த மண்ணிலே ஹல்லேலூயா ஹல்லேலூயா இப்படி ஒரு ஊழியத்தை ஆண்டவர் முன்குறித்து இந்த இடத்துல ஆரம்பித்து நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒரு பிள்ளை இதை செய்கிறது என்றதும் தேவ அன்பு என் உள்ளத்திலே பாய்ந்தது. ஹல்லேலூயா. 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 என் மகளையோ மருமகனையோ நான் நேசிக்கிறேன். தேவ அன்பினால் அழைக்கப்பட்டு இந்த சொந்த ஊருக்கு வந்து நீங்க போய் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அந்த சத்தத்துக்கு, தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள் என்பதை தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். அந்த நாள் என்ன நான் செய்தேன் தெரியுமா? என்னையே இந்த ஊழியத்துக்கு ஒரு ஜெப வீராங்கனையாய் ஒப்பு கொடுத்தேன். நான் சொல்லல, எனக்குள்ளே ஒரு ஆவியானவருடைய ஏவுதல் என்னவென்றால்
மோகன் சிலாசரஸை ஆண்டவர் நீ உன் சொந்த கிராமத்துக்கு போ, அங்கே போய் என்ன ஆண்டவரை செய்வேன். ஒரு போக்குவரத்து வசதி இல்லை, ஒரு கடை இல்லை, இல்லையாம்மா? யோசித்து பாருங்க, இன்னைக்கும் கூட எங்க அந்த வசதி இல்லை. ஆனால் இன்றைக்கு அவர் கட்டி வைத்திருக்கிற கட்டடங்களை எதையும் பார்க்கும்போது என் பிள்ளையும் அப்படியே உயர்த்தணும் அந்த ஒரே ஒரு நோக்கத்தோடு கூட என் தாயார் பிறந்த இந்த மண்ணை தேடி தேடி வருவேன். அப்போ வந்த பிறகு இந்த பேர்குளங்குளத்துக்கு நான் 5வது முறை, இது 6வது முறை வந்திருக்கேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்கு நீங்க ஒரு 1-10 வரைக்கும் பொறுமையோட இருந்து என்னுடைய சாட்சியை கேட்டு போகணும். ஹல்லேலூயா. வேதத்திலே விலைமதியாத முத்துக்கள் இருக்கிறது. என்ன இருக்குது? தினந்தோறும் நீ அம்முத்துக்களை பார், உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மண்ணிலே பிறந்து என்னுடைய தாயாருக்கு நாங்கள் 6 பிள்ளைகள். எத்தனை பிள்ளைகள்? 3 ஆண் குழந்தைகள், 3 பெண் குழந்தைகள். ஒவ்வொரு வருஷமாக பிறந்துடுவாங்க. ஏன்னா எங்கள் அப்பா கொழும்புலேருந்து வருவாங்க, வந்துட்டு போய் அடுத்த வருஷம் வரும்போது ஒரு குழந்தை, அடுத்த வருஷம் வரும்போது குழந்தை, அப்படி 3 ஆண் பிள்ளைகளும் 3 பெண் குழந்தைகளும் நாங்கள் பிறந்தோம். எனக்கு 12வது வயது இருக்கும்போது நான் 6ஆம் வகுப்பு படித்து முடிக்கும் வேளையிலே என்னுடைய தகப்பனார் மரித்து விட்டார்கள். அந்த விளக்கத்தை எல்லாம் சொல்ல நேரம் இல்லை. மரித்த உடனே என்னுடைய தகப்பனார் வாங்கி வைத்திருந்த எல்லா சொத்துக்களையும், மூதாதைய சொத்துக்களையும், அந்த காலத்துலலாம் நகை பாருங்க 100 ரூபாய் தான். என் தாயார் நிறைய 3 பொட்டப்பிள்ளை இருக்குன்னு நிறைய வாங்கி வச்சாங்க. எல்லாத்தையும் விற்று ஒரு வயிற்று வலிக்கு பார்த்தாம என்னுடைய தகப்பனார் மரித்து போனார். என் தாயருடைய நிலைமை மிக மிக ஒரு பரிதாபமான நிலைமை. யாரும் கை கொடுக்கவில்லை. அப்போது நான் சொல்லுவேன், அம்மா என்னை மட்டும் கொஞ்சம் படிக்க வைங்களேன், நான் உங்களுக்கு உதவியாக இருப்பேன். நான் கல்யாணமே முடிக்காமல் நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றுவேம்மான்னு. நீ பொம்பளை படித்து என்னத்தை கிழிக்க போகிற? வேடா, ஒருத்தரையும் நான் படிக்க வைக்க மாட்டேன். தினம் கூலி வேலைக்கு போயிட்டு வாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு போடுவேன் என்று என் தாயார் சொன்னார். உடனே எனக்குள்ளே ஒரே போராட்டம். ஜூன் மாதம் வரப்போகிறது, தாயார் நம்மை படிக்க வைக்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள். படித்தால் தானே உலகத்தில் ஒரு பட்டம் வாங்க முடியும், ஒரு பதவியை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அறிவை கர்த்தர் எனக்கு தந்திருந்தார். அந்த சின்ன வயதிலே நான் அழுது. அப்போதுதான் எங்கள் அப்பா ஒரு அனாதை பையனை எடுத்து கொழும்பிலே வளர்த்து அவன் வாலிபனாக இருந்தான். அவன் என்னுடைய தகப்பனார் இறந்த செய்தியை கேட்டு துக்கம் கேட்க வந்தவர் எங்களுடைய நிலைமைகளை எல்லாம் பார்த்தார். பார்த்து விட்டு சொன்னார், அம்மா நான் 6 பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்தார், வடக்குங்குளத்துக்கு வந்தார், கண்காடியாவுக்கு போனார், சென்ட் தெரசா ஸ்கூலுக்கு போனார். 3 பெண் பிள்ளைகள் போர்டிங்கில் சேர்த்தார். 3 ஆண் பிள்ளைகளையும் அந்த கண்காடியாவிலே சேர்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காலத்திலே எனக்கு அருமையானவர்களே, ரொம்ப விலைவாசி குறைவு. ஒரு நாள் வேலைக்கு போனால் 4 அணா தான் சம்பளம். இவ்வளவே ஒரு ஓட்ட காலனா கொண்டு போனால் ஒரு சட்னி வைக்க எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துடலாம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, அவர் எங்களுக்கு 1 ஆண்டு காலம் கொழும்பிலிருந்து என் தகப்பனாருடைய உத்தியோகத்தை செய்து பணம் அனுப்பி கொண்டு இருந்தார். எவ்வளோ அனுப்புவார் தெரியுமா? 50 ரூபா. எங்களுக்கு 50 ரூபா, அவங்களுக்கு 50 ரூபா. ஆம்பளை பிள்ளைகளுக்கு போர்டிங்கோ, பொம்பளை பிள்ளைகள் போர்டிங்கோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நான் ஒரு பாட்டு பாடுவேன், பார்த்துக்கிடுங்க. என்ன பாட்டு பாடுவேன் தெரியுமா? எல்லாம் ஓசியே எனக்கெல்லாம் ஓசியே, தலை முதல் கால் வரை எல்லாம் ஓசியே. என்னது ஓசி? சொல்லுங்க. எல்லாம் ஓசி. ஆமா, கண் ஓசி, கால் ஓசி, கை ஓசி. கடவுள் இதுக்கு கரையும் கொடுத்து யார் வாங்கினா?
எனக்கு அருமையானவர்களே, என்னுடைய 16வது வயது வரைக்கும் நான் அந்த போர்டிங்கில் இருந்து என்னுடைய கடைசி தங்கைக்கு நான் அங்கே போகும்போது 2 வயது, அவளை 3 வருடமாக என்னோடு வைத்திருந்து அப்புறமா தான் அந்த காலத்தில் 6 வயது 5 வயது முடிந்தால்தான் 6ஆம் வகுப்பிலே சேர்ப்பார்கள். அவளை சேர்த்து நாங்கள் எல்லாரும் கடவுளுடைய கிருபையினால் 12வது வகுப்பு வரை படிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதுக்கு இடையில என் தம்பி ஒருத்தன் இறந்து போனான் சின்ன வயசில். ஆண்டவரை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாருக்கும் ஆண்டவர் அரசாங்க உத்தியோகத்தை தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படிக்க வைத்து எங்களை அவர் உயர்த்தினார். அப்பதான் கடவுள் எனக்கு ஒரு வசனம் கொடுத்தார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு கொடுத்து உத்தரவு அருளி செய்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல, நவீன உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லார் கையில என்ன இருக்கு சொல்லுங்க? செல்போன். செல்போன் இல்லாம எங்கேயாவது போறோமா? இல்ல. அதுக்குள்ள ஒரு ஃபோன் நம்பர் இருக்கு. ஆனால் வேதத்திலே ஆண்டவர் நமக்கு ஃபோன் செய்யும்படி செய்கிற ஒரு வேத வசனம்தான் எரேமியா 33:3. மறக்காதுங்க. எத்தனை 3? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இணைந்து என்ன சொல்லுகிறார்னா, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு தருவேன். உலகத்தில் யாரை நோக்கி கூப்பிட்டோம் பிரயோஜனம் இல்லைம்மா. இயேசுவை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் நோக்கி தரிசனமானார். 16வது வயது SSLC முடித்துவிட்டு அந்த நாட்களிலே PUC போக வேண்டும். அப்போ +2 கிடையாது. நான் என்னை அப்படியே முழுவதுக்கு அர்ப்பணித்தேன் ஆண்டவருக்கு. ஆண்டவரே, என் தகப்பனார் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்து ஒரு பெரிய வீடு ரோட்டில் கட்டியிருந்தோம். எங்கள் தாத்தா எங்களுக்கு 64 பனை தரித்து இங்கிருந்து கொண்டு வந்து அந்த வீட்டை கட்டி தந்தார். எல்லாரும் அது பாடசாலையா என்று கேட்பார். அந்த வீடு அவ்வளோ பெருசாக எங்கள் தாத்தா எங்கள் அப்பா பணம் அனுப்ப கட்டி கொடுத்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ரோட்டை என் தாயார் மதீனமாய் அந்நிய நிலத்தில், பட்டா இல்லாத நிலத்தில், பத்திரம் இல்லாத நிலத்தில் ரோட்டு மேலே கட்டிட்டாங்க. அது இடிக்கப்பட்டது. எல்லாரும் பள்ளிக்கூடமா என்று கேட்பார். என் தாயாருக்கு எங்கள் அப்பா வைத்து போன கடைசி சொத்து என்ன தெரியுமா? 6 பிள்ளைகள். அவ்வளவு ஒரு கஷ்டமான நிலைமையில் யாரும் எங்களை கவனிப்பாரற்று இருக்கும்போது தான் கர்த்தர் எனக்கு தரிசனமான, ஆண்டவரே, நான் இனி உலகத்துக்குள்ளே போய் திருமணம் செய்து வாழ எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா எங்கள் அப்பாவை நீங்கள் எடுத்துட்டு எங்கள் அம்மா எங்களை கைவிட்ட நிலைமையில் நீங்கள் எங்களை படிக்க வச்சுருக்கீங்க. அடுத்து என்ன செய்வது? நான் கன்னியாஸ்திரியாக போய் அநேக மக்களுக்கு நன்மை செய்யணும். இவங்க எப்படி தியாகம் செய்து ஆர்சியில் உள்ள உண்மையாகவே ஃபாதர் சிஸ்டர்ஸ்லாம் அந்த காலத்தில் அவ்வளோ தியாகமுடையவர்களாய் வாழ்ந்தார்கள் என்று நான் சாட்சியாக சொல்லுவேன். அவ்வளவு தியாகத்தோடு அன்போடு எங்களை ஒரு லீவுக்கும் வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு நாளிலே என்னுடைய வீடு இடிக்கப்பட்டது என்ற செய்தியை என்னுடைய சித்தி மகள் தனவலி என்று, அவள் வடக்கன்குளத்தில் எங்களோடு கூட சென்ட் தெரசா ஸ்கூலில் தான் படித்தாள். அவள் வந்து சொன்னா, கஸ்தூரி அக்கா, அன்றைக்கி எங்கள் பாட்டி எங்களுக்கு கொழுக்கட்டை செய்து கொடுத்து விட்டுருந்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தரும்போது சொன்னாள், அக்கா உங்கள் வீடு இடிக்கப்பட்டுதாக்கா, ரோட்டு மேலே இருந்ததுனால அது வழியே சாலை வருகிறது என்று அரசாங்கத்திலிருந்து இடித்து விட்டார்களாம். அம்மா இப்போது என்ன செய்கிறார்கள் என்று தெரியவில்லை. பாட்டியம்மா அழுது கொண்டு இருக்கிறார். எனக்கு அந்த செய்தியை கேட்ட உடனே
கடவுள் ஒன்று ஒருத்தர் இருக்கிறாரா? ஏசப்பா, என் தகப்பனை எடுத்துக்கொண்டு என் தாயை இப்படி அனாதை போல விட்டு விட்டீரே, எங்களையும் அனாதை போல ஆக்கி விட்டேரே என்று சொன்னபோது தான் சங்கீதம் 27:10 அவர் படின்னு சொன்னார். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார், சேர்த்து கொண்டாருமா. அப்போ தான் நான் அழுது. ரொம்ப 12 மணி ஆயிட்டு, எனக்கு தூக்கமே வரல. என் தாயார் என்ன செய்வார்? ஏன்னா நாங்கள் போர்டிங் போன நாள்லேருந்து எங்கள் அம்மா எங்களை பார்க்கவே வரமாட்டாங்க. 4-5 வருஷமாக என் தாயார் என்னை பார்க்க வரல. நான் SSLC முடிச்சிட்டேன். எனக்கு அருமையானவர்களே, எல்லா லீவும் தங்களுடைய பிள்ளைகளைப் போல எங்களை வைத்து ஆதரித்த அவங்களுடைய அன்பை நான் மறக்க மாட்டேன். அப்போ தான் எங்கள் அம்மா அந்த காலத்தில் நான் என்னை ஒப்பு கொடுத்துட்டேன். எப்படி ஒப்பு கொடுத்தேன்னு தெரியுமா? நான் கன்னியாஸ்திரியாக போகணும். நான் SSLC முடிச்சிட்டேன். மதர், நீங்கள் என்னை கன்னியாஸ்திரியை எங்கேயாவது அனுப்புங்க, நான் என்னை அர்ப்பணிச்சிருக்கிறேன். நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். உங்களை மாதிரி நான் நல்லா முக்காடு போட்டு பெண் வஸ்திரம் தரித்து நான் ஊழியத்தில் இருக்கணும், தியாகம் செய்யணும். ஏன்னா அந்த காலத்தில் கன்னியாஸ்திரிகள் சம்பளம்லாம் வீட்டுக்கு கொடுக்கக்கூடாது, ஊழியத்தின் பாதையில் தான் செலவிடுவாங்க. ஃபாதர்ஸ் மதர்ஸ் இருந்தாங்க, தியாகிகள். உடனே தாயார் சொல்லுவாங்க, எம்மா நீ 1 இயர் கொஞ்சம் தையல் படியேன்னாங்க. உடனே நான் சரி தாயார் என்ன கீழ்ப்படுகிறேன் என்று 1 இயருக்குள்ளே ஹையர் லோயர் 2 பாஸ் பண்ணி அதுக்கு ஒரு ட்ரைனிங் படிக்கணும். தையல் டீச்சராக போக வேண்டுமானால் நம்முடைய அவங்களுடைய திருச்சபையில் கன்னியாஸ்திரிகள் பள்ளிக்கூடங்களிலே வேலை செய்வார்கள். அரசாங்க சம்பளம் கிடைக்கும். அதனால் நீ கொஞ்சம் இதை முடிச்சிட்டாலா, இனி திருச்சியில் தான் அந்த ட்ரைனிங் இருக்குது, நீ போகணும் அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், தாயார் நான் போக மாட்டேன் தாயார், என்னையே நீங்கள் ஊழியத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு. இல்லைம்மா, உன்னை நான் அனுப்ப முடியாது. ஏன்னா உங்கள் அம்மா உன்னை பார்க்கவே வரல, ஒரு பிள்ளை கூட அங்கே பார்க்க வரல, ஆம்பளை பிள்ளைகளையும் தேடலை, பொம்பளை பிள்ளைகளையும் தேடலை. அவ்வளோ கஷ்டமாக தினம் கூலி செய்து பிழைக்கிற ஒரு நிலைமை. அதனால் அப்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்கள் அம்மா கையெழுத்து வேண்டும். என்ன வேண்டாம்? உன் தாயாருடைய சம்மதம் இல்லாமல் உன்னை மடத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். உடனே என்னுடைய தாயாரை அழைத்து வரும்படி அங்குள்ள வாட்ச்மேனை அனுப்புனாங்க. ஹல்லேலூயா. என் தாயார் எங்களை காணும்படி அவளோடு வந்து எல்லா பிள்ளைகளையும் கட்டி பிடித்து, இப்போது அவங்க நின்று ஜெபத்துக்கு முன்னால் குடும்பமாக கட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு தான் இந்த ஆராதனை நடத்துனாங்க. அதை பார்த்தோன்னே என் தாயார் எங்களை வந்து அப்படி கட்டி பிடித்து அழுதார்கள். ஒரு 1/2 மணி நேரம் அழுதுருப்பாங்க. என் அருமை பிள்ளைகளை ஆதரிக்க முடியாத ஒரு தாயாய் போனேனே என்று சொல்லி கதறினார்கள். கடைசியாக தாயார், ஏமா உங்கள் மகா நல்லா படிக்கிறா, நல்ல உதவியாக இருக்கிறா, அவளை நாங்கள் கன்னியாஸ்திரியாக அனுப்புவோம். என் தாயார், நான் விடவே மாட்டேன், நீங்கள் மொட்டை அடிச்சிருவீங்க, முக்காடு போட்டுருவீங்க, வெள்ளை சேலையை கெட்ட வச்சுருவீங்க, வெள்ளை துணியை கட்டிடுவீங்க, கல்யாணமே முடிக்க மாட்டீங்க, உலகத்தில் அவளை வாழ விடவே மாட்டீங்க. நான் அப்படி விட முடியாது. நான் இப்போ தானம்மா என் பிள்ளைகளை பார்க்க வந்திருக்கிறேன், என்னோட கொஞ்சம் ஒரு 6 மாதம் என் மகா இருக்கட்டும், எனக்கு அனுப்பி தாருங்கள் என்று சொல்லி கேட்டேன். உண்மையிலே அந்த தாயார் எங்கள் அம்மா அழுகையை பார்த்து விட்டு, நீ போமா, உங்கள் அம்மாவுக்கு உதவியாய் கொஞ்ச நாள் இருந்து விட்டு வா என்று சொன்னார். அப்போ தான் 16வது வயது முடிந்து 17வது வயது ஆரம்பமாகிறது. கடவுள் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். என்ன தரிசனம் தெரியுமா? ராத்திரி 12 மணியிலே ஒரு சிலுவை காட்சி எனக்கு காட்டப்பட்டது. இயேசு சிலுவையிலே தொங்கினவராய் ரத்தம் சிந்தினவராய் வெளிப்பட்டார். வெளிப்பட்டு சொன்னார், உடனே தேவ தூதர்கள் இறங்கி வந்து, என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே உனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனகமே. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார், பாவ மன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் உந்தனை எடுப்பார். இந்த கவியை ரொம்ப அழகாக பாடுனாங்க. கேட்டோடனே
இயேசுவே நீங்கள் இப்படியெல்லாம் வெளிப்படுவீங்களா அப்படின்னோடனே, உனக்காக நான் மரித்தேன் மகளே, எனக்காக நீ என்ன செய்வாய் என்று கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உலகமே அறியாமல் வாழ்ந்துட்டு இருக்கேனே ஆண்டவரே, இந்த போர்டிங்கில் அடப்பட்டு கிடக்கிறேன், உமக்காக நான் என்ன செய்வேன்? நீ திறப்பில் நிற்கணும், எந்த பள்ளிக்கூடத்தை திறக்கணும், எந்த வாசலை திறக்கணும் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். அருமையாக பேசினாருமா. மகளே, உலகத்தில் கஷ்டப்படுவோர், கண்ணீர் விடுவோர், உன்னை போன்று துன்பப்படுவோர், ஆதரவற்றோர், அனாதைகள் நிறைய இருக்கிறாங்க. அவங்களுக்காக நீ என்ன செய்யணும்? திறப்பில் நிற்கணும் அப்படின்னாரு. அப்படின்னா என்னன்னே எனக்கு புரியலையே ஆண்டவர். அந்த வயசில் புரியுமா, அந்த காலத்தில் புரியவும் புரியாது. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ஜனங்களுக்காக நீ மனது உருக்கத்தோடு கூட கண்ணீரோடு கூட ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டார். அப்போ நான் சொன்னேன், அது முடியாத ஆண்டவரே, என் வீட்டில் ஒரு துன்பம்னா நான் அழுது ஜெபிப்பேன், பிறருக்காக ஜெபிக்கிறது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி உண்மையிலே அப்படி சொன்னேன். வேதமும் தெரியாது, அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவளே. அந்த ஜெபமால அங்கே உள்ள ஆர்சியில் உள்ள எல்லா ஒழுங்கின்படி பற்று ஜெபம்லாம் முடிஞ்சாச்சு. பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொன்னேன், ஆண்டவர் முடியாதுன்னு சொன்னேன். இல்லை மகளே, என்னுடைய மனதுருக்கத்தை உனக்கு தருகிறேன் என்று ஒரு டச்சிங் என்னுடைய இருதயத்துக்குள்ள அப்படியே பாய்ந்தது. பார்த்துடுங்க, ஒரு வல்லம். அர்ப்பணித்தேன், முழங்கால் படியிட்டேன். ஆண்டவரே, நீ நான் தருகிறேன். என்னை தேடி வந்த தெய்வமே, அருமையாய் ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடின பாடலை பாடி பாடி ஆண்டவரை துதிப்பேன். என்னை தேடி வந்தாரம்மா, என் கண்ணீரை துடைத்தாரம்மா. அவர் சொன்னார், கவலைகளை தீர்ப்பேன், கண்ணீரை துடைப்பேன், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பேன், பாவ மன்னிப்பு அளிப்பேன். அன்றைக்கே எனக்கு அவர் பாவ மன்னிப்பை அளித்தார். ஏன்னா நான் உலகம் அறியாமல் ஒரு போர்டிங்கில் கொடுக்குற சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு இல்லையா, அந்த தாயார் சிஸ்டர்ஸுக்கு நல்ல உதவி செய்து நல்ல ஒரு பிள்ளை என்கிற ஒரு பட்டத்தை அவங்க மூலமாக நான் பெற்றிருந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, வீட்டுக்கு வந்தோம். எங்கள் அம்மா என்ன மக்களே செய்ய ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்போ நான் சிஸ்டராக வரேம்மா, போகக்கூடாது, ஒன்றும் விடவே மாட்டேன். ஹல்லேலூயா. அப்போது நான் ஒரு நாள் குடும்ப ஜெபம் தவறாமல் இருந்தோம். எங்கள் அம்மாவும் நானும் குடும்ப ஜெபம். இப்போ குடும்ப ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என் தாயார்கிட்ட சொல்லுவோம், ஏம்மா நீங்கள் ஒரு ஆயா ட்ரைனிங் நீ படித்து ஒரு கேஸ் பெட்டியே வாங்கி வச்சுருந்தாங்க. ஊரில் யாருக்கு டெலிவரி டைமில் போய் உதவி செய்வாங்க. இந்த கேஸ் பெட்டி எதுக்குமா? நீங்கள் 5ஆப்பு 2ஆப்பு தான் படிக்க போகிறாங்களாம். எங்கள் பாட்டிகிட்ட வந்து, பாட்டி ஒரணா ஃபீஸ் கேட்காங்கன்னு. பாண்டா, இங்கே நிறைய பணம் இருக்குது, படிக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. 2 பேரை தான் என் தாயார் படித்தாங்க. யோசித்து பாருங்கள். ஆனால் சமூக இந்த விதவைகளுக்கு உதவி செய்கிற சங்கத்திலேருந்து எங்கள் அம்மாவை கொஞ்சம் நல்லா ஆற்றி தேற்றி ஒரு கேஸ் பெட்டி கொடுத்துருந்தாங்க. நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்க? நான் தையல் முடிச்சிருக்கேன், வாங்க போவோம், திருநெல்வேலியை நோக்கி போவோம், அங்கே போய் கலெக்டருக்கு ஒரு மனு கொடுப்போம், ஏழை விதவை 6 பெண்களோடு கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லுவோம், அவரை நேரிலே சந்திப்போம் என்று சொல்லி நானும் என் தாயாரும், நம்புவீர்களோ நம்ப மாட்டீர்களோ, அந்த நாட்களிலே 4 அணாவுக்கு கூலி வேலை பார்த்து ஒரு நாளைக்கு 8 அணா கிடைக்கும். 1 அணாவுக்கு கிழங்கு வாங்கி, என்ன கிழங்கு, கப்பக்கிழங்கு வாங்கி அவிச்சு 3 நேரமும் சாப்பிட்டுட்டு அந்த காசை மீதி வச்சு நாங்கள் பஸ் ஏறி திருநெல்வேலிக்கு சென்றோம். சென்று அங்கே கலெக்டர் அலுவலகம் எங்கே இருக்கிறது என்று பார்த்து அவரிடத்தில் நாங்கள் மனு கொடுக்க சென்றோம். நான் எழுதினேன், என் தாயாருடைய நிலைமைகள் எல்லாம் எழுதி கலெக்டரை சந்திக்க போனோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 12 மணி 1 மணி ஆச்சு, எங்களை கூப்பிடவே மாட்டேங்க. வரிசையாக நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. கடைசியாக எங்களை கூப்பிட்டாங்க. போனோடனே விழுந்து வணங்கினோமா. ஒரு மனுஷனை என்ன செய்தோம், தலை குனிஞ்சு என் தாயும் யா தோத்திரம், யா தோத்திரம்னு நாங்கள் 2 பேரும் அவருக்கு ஸ்தோத்திரம் சொன்னோம். நீங்கள் கிறிஸ்தவங்களா அப்படின்னாரு. என்ன கேட்டார்? நீங்கள் கிறிஸ்தவங்களா?
நான் இன்றைக்கு காலையிலே தான் ஜெபம் பண்ணினேன். என்ன பண்ணினேன்? என்னுடைய குழந்தையை வளர்ப்பதற்கு ஒரு கிறிஸ்தவ ஆயா வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹalleluya. எனக்கு அருமையானவர்களே, உடனே மணி அடிச்சார். பாப்பா ஆறுமுகம் இவங்களுக்கு ஹோட்டலில் நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்து ஜீப்பில் ஏற்றி நம்ம கலெக்டர் பங்களாவுக்கு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. எங்கள் 2 பேருக்கும் வாயோ, ஏன்னா பட்டிக்காட்டில் இருந்து அப்போ தான் போயிருக்கோம். எங்கள் அம்மா சொல்கிறாங்க, பஸ்ஸெல்லாம் ஓடுது, மரமெல்லாம் ஓடுது, ஆட்கள்லாம் ஓடுறாங்க, பஸ்ஸு அந்த காலத்தில் அப்படிதானம்மா இல்லையா? அங்கே போய் அந்த அவர் வீட்டுக்கு போக விட மாட்டேன்ட்டார். நீங்கள் இன்றைக்கி இங்கே தான் தங்கணும். நீங்கள் கர்த்தரால் நியமிக்கப்பட்ட என்னுடைய பிள்ளையை வளர்க்கும்படி முன்குறித்த ஒரு ஆயா என்று சொன்னார். ஐயா, நான் வாலிப பிள்ளையை கூட்டிகிட்டு வந்த ஐயா, என் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரும் அந்த ஊரில் இருக்காங்க, எங்கேயோ கொண்டு போய் ஆற்றுட்டு வந்துட்டாளே அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா. அதனால் நான் ஊருக்கு போனேன். இல்லை ஆயா, என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்திரு, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். ஏன்னா எனக்கு நாகர்கோவில் கேம்ப் இருக்குது, அப்போ அந்த வழியில் உங்களை நான் உங்கள் ஊரில் விட்டுட்டு போகிறேன், காரில் போகும் அப்படின்னு. எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் மனசு இல்லை. நான் சொன்னேன், ஏம்மா உயர் அதிகாரி அவங்க சொல்லுக்கு நம்ம கீழ்ப்படிவாங்க, வீட்டில் யார் இருக்கா? யாருமே இல்லையே, பிள்ளைகள் போர்டிங்கில் இருக்காங்க, நீங்களும் நானும் தானே இருக்கோம், இருங்க அப்படின்னு சொல்லி என் தாயாருக்கு நான் பற்றி சொல்லி அங்கே உட்கார்ந்தேன். எனக்கு அருமையானவர்களே, என்னுடைய நிலைமையை அவர் வாசித்து பார்த்துவிட்டு என் தாயாருக்கு உடனே நல்ல சம்பளம் கொடுத்து, என்னைய நீ தையல் முடிச்சிருக்காலாம்மா, தையல் டீச்சராக மேலப்பாளையத்தில் வேலை செய்யணும். கர்த்தர் எனக்கு நல்ல தரிசனம் கொடுத்து அவர் அழைத்ததுனால மேலப்பாளையத்துக்கு போகும்போதே நல்ல சைக்கிள் ஓட்ட படித்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே 5 இடங்களில் சின்ன பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன பாடல்களை சொல்லிக் கொடுப்பேன். இயேசு தங்க பேனாவை இன்று தொட்டாரே தொட்டாரே, இயேசு தொட்டாரே, எதுக்கு? என் பேரங்கெழுத. 2 லைன் தான். முஸ்லீம் பிள்ளைகள், நான் அங்கே குடியிருந்தேன், தையல் டீச்சர் வேலை போட்டு கொடுத்தாங்க. என்ன ஒரு ஆத்தும அறுவடை, என்ன ஒரு அன்பு அந்த மக்கள் மத்தியில். கடந்து போனேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். அப்புறம் தான் சாந்தி நகரில் வந்து குடியிருக்க ஆரம்பிச்சு ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன், ஏன்னா மணி 1:10 ஆயிட்டு. அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் மாறவே மாட்டாருமா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் மாறுவதில்லை. வானம் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நான் ஒரு பெந்தேகோஸ்து ஆலயத்துக்கு போனேன், அங்கேயே உட்காந்து கர்த்தர் என்ன அழைச்சவர் அங்கேயே இருந்தார். என் தம்பி வந்தான், செவட்டில் 2 செவட்லையும் போட்டாங்க. நான் ஊழியமாவது மண்ணாங்கட்டியாவது அப்படி கூட்டிகிட்டு வந்து, இவ்வளோ திருமணத்துக்கு நம்ம என்ன செய்வோம், இப்படியே விட்டா பைத்தியம் ஆயிடுவாம்மா. இந்த பைபிளில் அவளுக்கு ரொம்ப பைத்தியம், ரொம்ப படிப்பேன் பார்த்துடுங்க. அந்த நாட்களுக்கு இந்த பைபிளில் ஆண்டவர் என்ன, எனக்கு உனக்காக நான் மறித்தேனே, எனக்காக நீ என்ன செய்வா என்ற கேள்வி என்னை எப்பவும் ஒரு ஈட்டி வச்சு குத்துன மாதிரி இருக்கும். அவருக்காக எதையோ இல்லை செய்ய வேண்டும் என்று என் இதய துடிப்பு அப்படி ஒவ்வொரு நாள் துடித்து கொண்டே இருக்கும். அதனால் காலையில் எழுப்பி அந்த பேர் கத்தார்லேருந்து வந்த சிஸ்டர் ரொம்ப என்னை சந்தோஷப்படுத்தி, அம்மா நான் உங்கள் பிள்ளைம்மா, எனக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. இவ்வளவு ஆர்வத்தோடு நீங்கள், நான் மகட்ட வரமாட்டேன்னு தான் சொன்னேன், நான் வரமாட்டேன், ஆனால் ஜெபிச்சுட்டு இருந்தேன். நீ இங்கேருந்து ஜெபிக்காத, ஆன் த ஸ்பாட்டுக்கு போ அப்படின்னாரு. அப்போ ஆண்டவரே எனக்கு பஸ் ஏற முடியாது, பிள்ளைகிட்ட சொன்னேன், நான் பஸ் ஏறி வர முடியாது, யாராவது என்னை பஸ் ஏற்றி விட்டாங்கன்னா நான் வந்துடுவேன் அப்படின்னு. ஆனால் உடனே என் மகா சொன்னேன், சரிம்மா வாகனம் எங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்காருல, எனக்கு புதிய வாகனம் தந்திருக்காரு, அதில் நீங்கள் ஏறி வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்தேன், எல்லா சூழ்நிலைகளையும் பார்த்தேன், பிள்ளைகள் நோட்டீஸ் கொடுக்க நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அள்ளுனே ஒரு கை நிறைய, கொஞ்சம் கொண்டாங்க, கொஞ்சம் ட்ராக்ஸையும் கொண்டு போனேன், வீடு வீடாக கொடுத்தேன், ஒரு 10 வீடு ஜெபம் பண்ணேன். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுல இருந்து ஒரு 4 ஆத்மா வந்திருந்து சுண்டவளையில இருந்து 4 பேர் வந்திருந்தாங்க நான் சந்தித்த குடும்பத்துல இருந்து. ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய தாகத்தை கர்த்தர் என் ஆத்தும தாகத்தை தந்து இந்த நாள் வரைக்கும் 1300 கிராமங்களுக்குள்ள போய் கர்த்தருடைய அன்பை பகிர்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நிறைய முழு இரவு ஜெபங்களை நடத்தி இருக்கிறேன். நம்ம ஊருக்கு கூட பேப்பிலான்குளத்துக்கு கூட ஒரு முழு இரவு ஜெபம் நடத்த நான் வந்தேன். அப்போது இந்த இல்லை ஒருவர் வந்து எனக்கு மச்சான் முறை வேணும். அவர் வந்து இவன் என்ன இவளுக்கு பேர் அலேலியா கஸ்தூரியா, அப்படி என்ன விசேஷம், அலேலியா கஸ்தூரி வருவார்கள் என்று நோட்டீஸ் கொடுக்கிறாரே என்று சொல்லி இவன் என்னதான் செய்தோன்னு பார்ப்பனி மண்டபத்தில் வந்து இருந்தான். நான் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள ஒரு 1000 அலேலியா சொல்லிட்டேன். எத்தனை அலேலியா எண்ணிட்டே இருந்திருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அல்லல் எல்லாம் அழித்து போட்டவர் என் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சிலுவநாதரை வைத்தம்ம வேற யாரை உயர்த்தணும்? இந்த வைராக்கியம் நமக்கு வேண்டும். எனக்காக மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்து என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். செத்த கடவுள் அல்ல, அந்த ஜீவனுள்ள தேவனை அறிவிக்க கர்த்தர் என்னை கொண்டு வர. எனக்கு சர்வதேச சுசேஷ ஊழியனி ஒரு ஊழியத்தை தந்தார். சொன்னேன், ஆண்டவரே எனக்கு நல்லா கூட இங்கிலீஷ் பேச தெரியாது. என்னது அந்த காலத்து எஸ்எஸ்எல்சி எனக்கு பேச தெரியாது, என்னை ஒரு டீச்சர் ஆக்குங்க அப்படின்னு கேட்டேன். உண்மையிலே அந்த கலெக்டர் அம்மா என்னை கூப்பிட்டாங்க. இந்த வேலை உனக்கு எப்படி இருக்கு? இது வேண்டவே வேண்டாமா, வீடு வீடா போக வேண்டியது இருக்குது. வாலிப வயசில் எவ்வளோ பயலுவே என்னை கேலி பண்ணுறானுவே. அதனால் எனக்கு இந்த வேலை வேண்டாம். என்னை ஒரு ஆசிரியையாக ட்ரைனிங் படிக்க வைத்து ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை வாங்கிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடனே கலெக்டர்மா ஐயா ஒரு வெள்ளத்தாள் எடுத்துட்டு வா, வேலையை ரிசைன் பண்ணி எழுதுன்ட்டாங்க. எழுதிட்டேன். எழுதின உடனே அடிக்கடி நான் கலெக்டர் வீட்டுக்கு போவேன். அவர் என்னை அன்போடு பார்ப்பார். பாட்டு பாடுவியாம்மா அப்படின்னு கேட்பார். நானும் என் தாயார் நன்றாக பாடுவோம்மா. இன்றைக்கு வரைக்கும் நான் பாடிக்கொண்டே இருக்கிறேன். என்னை பாட சொன்னீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பாடிட்டே இருப்பேன். பாடு வரும்போதெல்லாம் பாடு, பாடுபட்ட நேசரை தேடு, பாவத்துக்கு விலகி ஓடு, பாடு, நாடு, ஓடு. ஓடிக்கிட்டே இருக்கணும், பாடிக்கிட்டே இருக்கணும். ஆமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை சர்வதேச சுசேஷ ஊழியன்னு சொல்லி தந்தீராண்டவரே என்னை ட்ரைனிங் படிக்க வச்சாரு. அங்கேயும் ஓசி தான். எங்கள் அம்மாவுக்கு குறைந்த சம்பளம் நீ கவர்மெண்ட்லேருந்து எனக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுத்தாரு. 2 வருஷமும் என்னுடைய சாப்பாட்டுக்குரிய தேவையெல்லாம் அரசாங்கமே கொடுத்தது. கலெக்டர் இல்லையா, அவர் ஒரு கையெழுத்து போட்டோடனே எனக்கு கிடச்சிடும். அங்கேயே நான் ஒரு ஜெப அறையில் அநேக வாலிப பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வழி நடத்துகிறேன். ஏன்னா ஆண்டவர் என்னை சந்தித்ததுனால குழு குழுவாக ஜெபிப்போம். அப்போ ஒரு நாள் ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிற சொல்கிறேன். அவங்க சீனியர்லாம் குளித்த பிறகு தான் நாங்கள் குளிக்கணும் ஜூனியர். ஒரு நாள் நான் போய் முந்தி குளிச்சுட்டேன். அப்போ சீனியர்ஸ் அங்கேருந்து பாடினா ஜூனியர்ஸ் இங்கேருந்து ஒருத்தர் சாயங்காலம் ஒரு சிங் சாங் மீட்டிங் இருக்கும், சண்டே இதுவும். அப்படி உட்கார்ந்துருக்கும்போது ஒரு சிஸ்டர் என்னைய உந்தன் சுயமதியே நெறி என்று கண்டு சாயாதே. நான் 4 மணிக்கு குளிச்சுட்டணும். அவங்க பாட்டு போடுறாங்க. அவங்க ஒரு பாட்டு பாடினா நாங்கள் ஒரு பாட்டு பாடணும். என்ன பாட்டு தெரியுமா? வாராவினை வந்தாலும் சோராதே மனமே வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே. என்ன வினை வந்தாலும் சோராதபடி கர்த்தர் வழி நடத்தினார். வெளி தேசங்களுக்கு கொண்டு போனார். சிங்கப்பூர், துபாய். நான் என்னுடைய ஆசையை தீர்க்கும்படி ஒரு அனாதைக்கு என்னை திருமணம் செய்து கொடுத்தார். என் தகப்பனுக்கு என் கணவருக்கு தாயும் கிடையாது, தகப்பனும் கிடையாது. அங்கே பார்த்தா 5 பொட்ட பிள்ளை, ஒரு பையன் 4 வயசு பையன். அப்போ தான் நான் நினச்சேன், ஆண்டவரே நான் என் ஜீவியத்தை
என்ன செய்யணும், கன்னியாஸ்திரியாய் ஒப்பு கொடுத்து அநாதைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் நினச்சி இந்த குடும்பத்தில் என்னை கொண்டு வந்திருக்கிறீ. கர்த்தரிடம் ஜெபித்து ஜெபித்து அந்த பிள்ளைகளுடைய திருமணத்தை நடத்தினேன். எனக்கு எங்கள் அம்மா 25 பவுன் நகை போட்டாங்க. நகை போடுங்கன்னு சொன்னேன். எதுக்கு தெரியுமா? அப்போ தான் நம்ம திருமணம் நடக்காது, அவங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது. உடனே எங்கள் சித்தப்பா பிள்ளைகள் பெரியப்பா பிள்ளைகள் எல்லாரும் அந்த காலம் நகை 150 ரூபா தான் கொண்டு வந்து ஒரு வயக்காடை எங்கள் அம்மா வச்சுருந்ததை வாங்கிட்டு எனக்கு நகை போட்டாங்க. அந்த 25 பவுன் நகையும் என் பிள்ளைகளுக்காக நான் அர்ப்பணத்தோடு கூட கொடுத்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மகளுக்கு 60 பவுன் போட கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஒரே மகளை பெற்ற போது சொன்னேன், ஆண்டவரே என் கற்பப்பையில் கை வைத்து ஜெபிக்கிறேன், இனி நான் கற்பம் தரிக்காதபடி கர்த்தாவே நீர் என்னை காத்துக்கொள்ளும். ஏன்னா நான் பெறாத 6 பிள்ளைகள் என் கரங்களிலே இருக்கிறாரு. அவர்களுக்கு என் தாயை விட, அவங்க தாய் தகப்பனை விட நான் அதிகமாக அன்பு கூற வேண்டும் ஆண்டவரே. அவர்களுக்காக நான் செலவிடப்பட வேண்டும் என்று சொல்லி என் வாழ்க்கையில் செய்யாத வேலையே கிடையாதுமா. முள்ளை வெட்டி வச்சுருவேன், கூடையே பண்ணிடுவேன், தச்சிருவேன். நானும் வீட்டில் போய் வேலை செய்யிட்டு வந்துடுவேன். வேலை செய்யிட்டு வருவோம்மா. அப்போல்லாம் எவ்வளோ சம்பளம் தெரியுமா? 5 ரூபா தான் சம்பளம் வந்துடுவாங்க. அந்த 5 ரூபா இன்றைக்கி 5000 ரூபாய்க்கு போதும், 50,000க்கு போதும். அவ்வளோ மதிப்போடு கூட உழைத்தேன் உழைத்தேன் உழைத்தேன். கர்த்தருடைய உழைப்பை ஆசீர்வதித்தார். ஒரு ஆசிரியை பணியை தந்தார். எனக்கு அப்பாயின்மெண்ட்டும் அந்த பள்ளிக்கூடத்தில் தான், நான் ரிட்டையர்மெண்ட்டும் அந்த பள்ளிக்கூடத்தில் தான் உள்ளூர்லே தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்பி ஒரு நாள் ஓடி இருந்தான், ஏக்கா கலெக்டர் சொல்லுகிறார், அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு வேலை இருக்கிறது, அவங்க அக்கா கூட்டிகிட்டு வந்து ஒரு 2000 ரூபாய் லஞ்சம் கொடுக்க சொல்லு அப்படின்னு. 2 பைசா கூட தரமாட்டேடா இப்படியே சொன்னேன். என் கர்த்தர் எனக்கு வேலையை தருவார், நான் விசுவாசிக்கிற கர்த்தர் எனக்கு வேலை. 10 ஆண்டு காலம் இருந்தோம், 10 ஆண்டு காலம் வேலை இல்லாமல் இருந்தேன். இப்போ தான் இவ்வளோ வேலையை செய் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே எனக்கு நல்லது ஒரு பாடசாலையில் வேலை கிடைத்தது. அப்போ தான் கர்த்தர் சொன்னார், நீ ஒரு அநாதை இல்லம் நடத்து. இந்த பிள்ளைகளுடைய திருமணம் முடிந்த பிறகு என்னுடைய வீட்டை ஜப வீடாக்கி 26 வருஷங்கள் சாந்தி நகரில் இவங்க ஒரு கொட்டாரம் போட்டுருக்காங்களே, அதை மாதிரி இன்னும் இவ்வளோ நீளத்தில் கொட்டாரம் போட்டு கிராமத்துக்கு போகிற இடங்கள்லாம் ஜனங்களை கூட்டிகிட்டு வந்து முழு இரவு ஜபம், உபவாச ஜபம் நடத்துவேன். அதனால் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் போயிட்டு, இவன் ராத்திரி ஜபங்களை நடத்துகிறா, எங்களை தூங்க விட மாட்டேங்க, உனக்கு சத்துரு யாருமா உன் வீட்டாரே. பக்கத்தில் என் தங்க கடவுளுக்கு சித்தப்பா மகன் இருந்தான். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். வந்தார் போலீஸ்கார். அநேக நாட்கள் என்னை தேடி வந்திருக்கேன். நான் சாயங்காலம் உடனே வீட்டுக்கு வர மாட்டேன். ஏதாவது ஒரு குடிசை இருக்க வீடுகளுக்கு போய் ட்ராக்ஸ் கொடுத்து அவங்க கஷ்டங்களை விசாரித்து ஜெபம் பண்ணிவிட்டு உதவி தேவைன்னா, எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆனபோது சம்பளம் என்ன தெரியுமா? 220 ரூபா. நான் ரிட்டையர்ட் ஆகும்போது எனக்கு சம்பளம் 390 ரூபா தான். நான் 2005 ரிட்டையர்ட் ஆகிட்டேன். நான் ரிட்டையர்ட் ஆகி 18 ஆண்டுகள் ஆகிறது. இன்னும் நான் மறிக்கும் வரையந்த இயேசுவுக்காக உழைக்க எனக்கு பலந்தார். வந்தேன், ட்ராக்ஸ் கொடுத்துட்டு ஏழைகளை சந்திச்சுட்டு அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா வாங்கி கொடுப்பேன். இவங்க கொடுக்க மாட்டேன். அந்த வெளிநாட்டுக்காரங்க சரிங்கள பணமாக கொடுக்க மாட்டேன், பொருளாய் கொடுப்பேன். கொடுத்து அந்த குடும்பங்களை ஆதரிக்க என்னுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எனக்கு ஒரு 3 ஏக்கர் நிலம் கொடுத்தார். அதை நன்றாக திருத்தி 15 முறை நான் பாம்பேக்கு போய் அநாதை இல்லம் கட்டுவதற்கு டொனேஷன் வாங்கிட்டு வந்தேன். கல்கத்தா போனேன், டெல்லி போனேன், கேட்டிங்களா? அங்கெல்லாம் எனக்கு அருமையான பிள்ளைகள், என்னுடைய ஜப வீட்டுக்கு வந்த பிள்ளைகள், வாருங்கள் அம்மா நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் என்று சொல்லி கூப்பிட்டார்கள். போனேன். 1500 சதுர அடியில் அநாதைகளுக்கு கீழே பெண்களுக்கு ஒரு இடமும் பக்கத்தில் சமையலறை, மேலே ஆண்கள் தங்குவதற்கு இடத்தை கட்டி முடித்தேன். கர்த்தர் என்னை வல்லமையாய் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நான் மறிக்கும் வரையந்தான் என் இயேசுவுக்காக ஓட. நீங்கள் எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னா எவ்வளோ என் சாட்சியை ஒரு கன்வென்ஷனில் பேசினேன். கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசித்திருக்கேன்ல, அப்படிதானே? அன்றது இந்த எங்கள் கன்வென்ஷனுக்கு 160 கன்வென்ஷனில் நான் பேசியிருக்கேன். பார்த்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிராமங்களுக்கு போவேன்,
ரட்சிப்பு உண்டாகணும்னு ஆத்தும பாரத்தோட கடந்து ஆண்டவர்கிட்ட அழுது 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 ஜெபிப்பேன். ஆண்டவரே எனக்கு ஆத்துமாக்கள் வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, அந்த கர்த்தர் எனக்கு கைவிடலம்மா. நேற்று என் தங்கைகிட்ட சொன்னேன், என் காலை பாருமா, என் சரீரத்தை பாருமா, 100 கட்டிகள் வந்து விட்டது. எத்தனை கட்டிகள்? அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரே நான் உடைய ஊழியத்தை செய்கிற, எனக்கு இவ்வளோ பலவீனமா, வேதனைனா தாங்க முடியாது சொன்னார். உன்னை ஜெபிக்க விடாதபடி பிசாசு கொண்டு வந்து போராட்டம். எனக்கு மேற்கொள்ளணும்னா என்ன செய்யணும்னு கேட்டேன். அந்த சொன்னார், இந்த ஜாதியான பிசாசு உபவாசம் ஜெபம் இல்லாமல் போகாதுமா. எனக்கு உபவாசிக்க முடியலையே ஆண்டவர், சாப்பிட முடியலையே ஆண்டவர், கொரோனா வந்துட்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன் சத்தமா தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதுக்கு எனக்கு கொரோனா வந்திருக்கா? இல்லை, கர்த்தர் கொடுத்த உபத்திரவத்துக்காக நான் கர்த்தரை எப்போதும் துதிப்பேன். ஏன்னா சங்கீதக்காரன் சொன்னார், நான் உபத்திரப்பட்டது நல்லது நல்லதுமா. இன்னும் ஆண்டவரை நெருங்கி நெருங்கி சேர அந்த உபத்திரவங்கள் நம்மை பரிசுத்தமாக்குகிறது, இன்னும் பொன்னாக விளங்க பண்ணுகிறது. அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். இந்த வேதத்தில் எவ்வளவு வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்து என்னை இன்று வரைக்கும் வழிநடத்திட்டு இருக்கா. ஒரே ஒரு சாட்சியை மட்டும் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். நான் பிரியாணி ஒரு வாலிப பிள்ளையான்ட்ட வந்து ரொம்ப பிரியமாக இருப்பாள். அம்மா உங்கள் ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னையே ஒரு வாலிபத்தில் ஒரு ஜெப வீராங்கனை, என் கூட வேலை செய்த டீச்சர் மகா தான். அதெல்லாம் கல்லூரி படித்து எம்பிஏலாம் முடிச்சுட்டான், எம்பிஏ முடிச்சுட்டான். அப்போ அவளை நான் ஜெபத்தில் வழிநடத்த முடியா ஜெபித்த போது அவளுக்கு உடனே வேலை கிடச்சிட்டு, ஐயோ நான் உங்களை விட்டு போகிறேனே, நான் ஜெபம் படிக்கணும்னு நினச்சினேன். ஆனால் எனக்கு என்ன துன்பம் வந்தாலும் நான் உங்களை தான் கூப்பிடுவேன், நீங்கள் எனக்கு ஜெபிச்சு உத்தரவு சொல்லணும். நான் குறிகாரி இல்லைம்மா. இல்லை நீங்கள் குறிகாரி கிடையாது, ஆனால் ஒரு தீர்க்கதரிசி. யாரு நீங்கள்? ஒரு தீர்க்கதரிசி. அதனால் நீங்கள் தீர்க்கமாக ஆண்டவர்கிட்ட கேட்டு எனக்கு சொல்லுங்கள். இப்போ ஒரு நாள் எனக்கு ஃபோனில் பேசுகிறா, அப்போ ஃபோன் வந்துட்டு, கஸ்தூரியம்மா லேலியாம்மா நான் வேலையை விட போகிறேன். என்னமோ உனக்கு கஷ்டம், என்கிட்ட நிறைய பேங்கில் வேலை கிடச்சி, கெட்டுக்கட்டாக பணத்தை தந்து தனியாக ஆட்டோவில் அந்த பேங்கில் போட்டு வா, இந்த பேங்கில் போட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் ஆட்டோக்காரன் என்னை எங்கேயாவது கொண்டு போயிட்டு என்ன செய்வேன், அப்படி ஒரு பயம். அதனால் எனக்காக ஜோம் பண்ணி வேலையை விட போகிறேன் அப்படின்னு. வேலையை விடாத, நான் காத்து. எனக்கு அருமையானவர் அழுது காலையிலே அவள் ஃபோன் வர மாண்டவர், நான் என்ன பதில் சொல்லுவேன் என்று சொல்லி அழுத போது, நான் ஏற்ற காலத்தில் அவளை உயர்த்தும்படிக்கு என்னுடைய பலத்த கரத்தின் கீழ் அடங்கி இருக்க சொல்லு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடங்கி இருந்தா இன்னைக்கு சென்னையில் ஒரு பெரிய பேங்கில் மேனேஜராக இருக்கா. ஹல்லேலூயா. அவளை உயர்த்தினார் கர்த்தர். இப்படி கர்த்தர் உன்னை உயர்த்துவார். காத்திருக்கிற பிள்ளைகளை உயர்த்துவார், போராட்டம் நிறைந்த பிள்ளைகளை உயர்த்துவார், கரம் பிடித்து தூக்கி எடுப்பார், கண்மலை நேர நிறுத்துவார், அடிகளை உறுதிப்படுத்துவார், அவரை துதிக்க புதுப்பாட்டை வாயிலே தருவார். ஆனால் நீங்கள் நல்ல மெத்தையில் படுத்து உறங்கிறதுக்கு இவ்வளவும் தரமாட்டார். நீங்கள் உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை நான் 2015 இப்போ 7 ஆண்டு காலமாக யாராவது ஒருத்தருக்கு காலையிலே இயேசு உங்களை நேசிக்கிறார், ஜீசஸ் லவ்ஸ் யூ சொல்லாட்ட எனக்கு தூக்கமே வராதுமா. மறுமையாக ஒரு நாள் ஊருக்கு பஸ்ஸில் வந்துட்டாங்க, அங்கே பஸ் ஸ்டாப்புக்கு போக வழி தெரியாது. நான் அப்போ பலவீனமாக இருந்த நேரம், அத்தை நீங்கள் வர வேண்டாம் நான் போய்கிடுவேன் அப்படின்னா, இல்லை நான் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் கொண்டு வந்து விடுவார். அவங்க வேகமாக நடக்காங்க, நான் மெதுவாக நடக்கேன். அப்போ அவங்கள்ட்ட சொன்னேன், நான் உங்கள் கூட எதுக்கு வரேன்னு சொன்னேன் தெரியுமா, யாராவது ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லணும், வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்க கூடாது, நான் சொல்லி தான் ஆகணும். மக்காவை தான் வெளியே வந்துருக்கேன், என் மக்கா விட மாட்டேன். நீங்கள் பலவீனமாக இருக்கும்போது எங்கேயா உளுந்து கிடந்தா நான் என்ன செய்ய அப்படிம்பா. எனக்கு அருமையானவர்களே, ஒரு அருமையான ஆத்மாவை இல்லையா ருசையா, ஆமாம் கற்றுக் கொடுத்தார். நான் எனக்கு எங்கள் வீட்டு வழியே நிறைய இந்த திருச்செந்தூருக்கு சாமி கும்பிட பச்சை வேஷ்டி கட்டி ஆட்கள் போவாங்க. நான் சாயங்காலம் வேலையில் அப்படி வெளியே வந்து அப்படியே உலாவு, வானத்தை பூமியை படைத்த கர்த்தராலே நான் ஆசீர்வதிக்க விட்டவன். இந்த ஆசீர்வாதத்தை மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும், ரூபாயாக கொடுக்கணும், பொருளாக கொடுக்கணும், இயேசுவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வெளியே வரும்.
யாராவது ஒருத்தன் தனியே வந்தோம்னா பச்சை வேட்டிக்கிட்டோன்னா வந்தோம்னா அவனை பிடிச்சிக்கிடுவேன். தம்பி ராஜா, என்னது என்னம்மா தம்பி ராஜாங்கிங்க அப்படிமா. உன்னை பார்த்தா அப்படி கூப்பிடணும் போல இருக்கு. நீ சொல்லுவேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ ஏமா யாரை தேடிமா போகிறான்னு கேட்பேன். நான் எங்கள் முருகனை தேடி போகிறேன். வாயிலே குத்திருப்பான். உடனே அதை உருவான் பேசுவான். பாப்பா நீ முருகனை தேடி போடுறத விட இயேசுவை தேடி வா. வரியா? ஒரு ஆலயத்தில் போய் எனக்கு துதியின் கோட்டை வந்து பக்கத்தில், அங்கே போய் அவனை ஜெபிச்சு அனுப்புவேன். மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி எத்தனையோ அப்படிப்பட்ட இந்துக்கள் வணங்க சென்றவர்களை வழி திரும்பி நானே வழி சத்தியம் ஜீவன் என்ற தேவன் அவருடைய ஜீவ பாதைகளை நடத்துகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த நாளிலே செய்தி கொடுக்க இடமில்லை, நேரமில்லை. இவ்வளோ நேரம் பொறுமையோடு காத்திருந்த உங்களை நான் வாழ்த்துகிறேன். அருமையான புருஷையா, அருமையான மகள் எனக்கு கொடுத்த அந்த சந்தர்ப்பத்துக்காக இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு நான் நன்றி சொல்லி என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். இந்த ஊழியத்துக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். நேற்று நான் சந்தோஷப்பட்டது ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்கிறேன். இந்த ஜெப வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது இவங்க சென்னைக்கு போயிட்டாங்க. இங்கே கன்வென்ஷன் நடந்தது. ஸ்டீபன் ஐயா வந்திருந்தார், கார் ஸ்டீபன். அவருடைய மெசேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நானும் என் தம்பியும் வந்திருந்தோம். அப்போ இங்கே ஜெபிக்க வர முடியலை. இந்திரா வீட்டில் தான் படுத்துருந்தோம். அண்ணன் இங்கே இருந்தாங்க. காலையிலே இந்திரா மாப்பிள்ள நீங்கள் வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க ஜெப வீட்டில். ஆமாம் கட்டாயம் வரணும் அப்படின்னு. அந்த வாசலில் நின்று என்னால் ஏற முடியாது. ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே இந்த ஜெப வீடு நிரம்பி வழிகிற ஆத்து மக்களை நான் பார்க்கணும் ஐயா. என் கண்ணால் பார்த்தவரை தான் நான் உடைய ராஜ்யத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நின்று கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு போனேன். நேற்று அந்த காட்சியை பார்த்து பரவசம் அடைந்தது என் உள்ளமும். பரலோகத்திலே வீட்டிருக்கிற ராஜாதி ராஜாவுடைய உள்ளமும் மகிழ்ச்சி அடைந்தது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இடிமுழக்கமால சொல்லுங்க. ஹல்லேலூயா. 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 நம்மலாம் உலகத்தை கலக்குகிறவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.